மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல மாமி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனே விஜய் காவேரி பத்தி விசாரிக்கிறதுக்காண்டி மாமி கிட்ட பக்கத்து வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனேவும் மாமியும் அவங்களுக்கு என்ன அவங்க ரொம்ப பேஷா சந்தோஷமா இருக்காங்கடா அம்பி. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல ஒரு புது குழந்தை வேற வரப்போகுது. அதுக்கு சொல்லவா வேணும், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்றாங்க. இது கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாமி சொல்றீங்க, பக்கத்து வீட்டுல குழந்தை வரப்போதா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா, அந்த ஆத்துல குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்பனா காவேரி கன்சீவா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சு பாக்குறாங்க. அது இல்லாம அந்த பக்கத்து ஆத்துல அந்த காவேரி இருக்காளோ உன்னை தேடி கேட்டு வந்தா. நான் வந்து நீ எங்கேயோ ஊருக்கு போயிருக்க 10-15 நாள் ஆகும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட மாமி சொல்றாங்க. அப்படியா, என்ன விசாரிக்கலாம் செஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க மாமி, நான் போன் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சுட்டு, காவேரி 2-3 தடவை என்கிட்ட பேசணும் பேசணும்னு வந்தா. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருப்பா போலுக்க. நானும் புரிஞ்சுக்காம அன்னைக்கு வராம இருந்துட்டேன். இல்லைன்னா காவேரி என்கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அதுவும் இல்லாம நீங்கன்னு சொல்லிட்டு வேற சொன்னா. நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொல்ல வந்தாலா என்னன்னு தெரியல. காவேரி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்திருக்கா, நான் தான் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாங்க. நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் துள்ளி குதிக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த தாத்தா பாட்டிக்கிட்டையும் சொல்லணும், அதுக்கு முன்னாடி காவேரிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. காவேரிக்கு கால் பண்ணியும் பாக்குறாங்க. காவேரி போன் எடுக்கவே இல்லை காவேரி. சரி, என்ன செய்யறான்னு தெரியல, போன் எடுக்க மாட்டா. அவங்க வீட்டுல உள்ளவங்கன்னா இருக்காங்க, அதனால எடுத்திருக்க மாட்டாளோ. சரி, காவேரி கன்சீவ் ஆனது அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அவங்க வீட்டுல உள்ளவங்கன்னா இதை ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அப்பனா காவேரி அந்த குழந்தை மூலமா காவேரியும் நானும் சேர்ந்துடலாம், அதுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச மாதிரியே இருக்கு அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண தாத்தா, என்னப்பா விஜய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. வெண்ணிலாவோட மாமாவை பாத்தியா, அதெல்லாம் எப்படி இருக்கு, அவங்கள பத்தி ஏதாவது விசாரிச்சு டீடைல்ஸ் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா. அது கேட்டுட்டு தாத்தா, அந்த பாத்துக்கு தான் இருக்கேன், அவங்க அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் அவங்கள போய் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய். அதுவும் இல்ல தாத்தா, அதுக்காக நான் ஒண்ணு கால் பண்ணல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாத்தா, அதுக்காக தான் கால் பண்ணேன், அதுவும் சந்தோஷமான விஷயம். இது உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லணும். தாத்தா, காவேரி கன்சீவா இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னப்பா காவேரி அவங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல தாத்தா, காவேரி சொல்லல. காவேரி 2-3 தடவை என்ன மீட் பண்ணும் போதெல்லாம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா, அதுவும் இல்லாம கோவில்ல வேற வர சொன்னா, நான் தான் அன்னைக்கு போக முடியல. வெண்ணிலா அன்னைக்கு பண்ண பிரச்சனைனால என்னால காவேரிய கோவில்ல போய் மீட் பண்ண முடியல. காவேரி என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப துடிச்சிருப்பா. அதுவும் இல்லாம இப்ப பக்கத்து வீட்டு மாமி மூலமா தான் வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அன்னைக்கே நான் காவேரியை மீட் பண்ணிருக்கணும் தாத்தா. காவேரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு, என்கிட்ட சொல்ல முடியாம அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆமாப்பா, இப்ப என்ன, காவேரிட்ட போன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. போன் பண்ணி எடுக்கல தாத்தா, நான் இப்ப காவேரி நேர்ல போய் மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதனால கிளம்பி வர்றேன் தாத்தா அப்படி சொல்றாங்க. சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தா சந்தோஷமான விஷயத்த நான் பாட்டிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. ஆனா தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, விஜய் ஒரு விஷயம் சொன்னா, காவேரி கன்சீவா இருக்காராம், நம்ம கொள்ளு பேரன் வந்து வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இத ராகினி பக்கத்துல இருந்து கேட்டுட்டு, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க 2 பேத்துல பிரிக்கலாம்னு நினைச்சா அவங்கள சேர்க்கிற மாதிரியே எல்லாம் நடக்குதே, இதுக்கு ஒரு எண்ட் போட வேணும், அதுக்கு இந்த வெண்ணிலாவை தான் நம்ம தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரி பிரிஞ்சு இருக்க முடியாம அங்க இருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி ஒரு வண்டியில வந்துட்டு வேமாம் காவேரி வீட்டு பக்கத்துல வந்து நின்னுட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா விஜய் போனை காவேரி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணா, காவேரி உன்னை நான் எப்பயே பாக்கணும், நீ எங்க இருக்க, அதாவது வெளியில வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படி சொல்றாங்க. இருங்க இருங்க, அம்மா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல காவேரி, உன்கிட்ட நான் பேசணும், இப்பவே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. சரி, ஏதாவது சொல்லிட்டு வரேன், மாமி வீட்டுக்கு இல்லாட்டி வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க அங்க வேண்டாம், நானு உங்க வீட்டுக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டு விஜய் விஜய் கிட்ட என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரிய விஜய் கட்டி பிடிச்சிட்டு, என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, நானே சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து அப்பாவாக போறேன், அதான விஷயம் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரியை கட்டிப்பிடிச்சிட்டு உடனே காவேரி, இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு பக்கத்து வீட்டு மாமி தான் சொன்னாங்க அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், நான் வந்து வீட்டுல கூட சொல்லலையே, இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலையே, உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அந்த மாமிக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க.
உடனே அந்த மாமி தான் பக்கத்து வீட்ல ஒரு புது குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம நீ வந்து என்கிட்ட 2, 3 தடவ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியா? அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்தது. நீ தான் கன்சீவா இருக்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் அப்பாவ போறது தானே உண்மை அப்படி சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க அப்பாவ தான் போறீங்க. அ அது உண்மைதான். அதாவது இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. கங்காக்காவும் அம்மாவாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்காவும் கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க காவேரி. இத கேட்டுட்டு விஜய் அதுவும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு என்னமோ காவேரி நீ பிரெக்னன்ட் ஆனது ஏன் காவேரி என்கிட்ட இருந்து மறைச்ச? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சொல்ல முடியல. வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிக்கணும் போல அவ்வளவு சந்தோஷம். இப்ப என்னென்ன நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாமே சொல்லு. உனக்காக நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி சரி வெளியூருக்கு போனீங்களே என்ன விஷயமா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா மாமாவை பாக்குறதுக்கு போனேன்னு சொன்னேன்ல. அங்க மாமாவை அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கிட்ட பேசணும்னும் ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க முடியல. உன்னை தேடி வேகமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. வெண்ணிலாவை அவங்க மாமாவோட அனுப்பணும். வெண்ணிலா மனசை மாத்தணும். அப்படி மாத்தினாதான் வந்து என்னால எங்க வீட்டுல பேச முடியும் இதை பத்தி. நான் கன்சீவா இருக்கதையும் சொல்ல முடியும். இப்ப வந்து கங்கா கன்சீவா இருக்கறதுனால எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆனா நான் கன்சீவா இருக்கதை எங்க வீட்டுல சொல்ல முடியல. நான் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைச்சா என்னால சொல்ல முடியல. என் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் புதைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேங்க அப்படி சொல்றாங்க. நீ எதுக்கு காவேரி வருத்தப்படுற? இப்பவே கிளம்பு என் கூட வா. நான் தாத்தா பாட்டிட்ட வேற இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படி சொல்றாங்க. உடனே தாத்தா பாட்டி கிட்ட சொன்னீங்களா? உங்களுக்கு நீங்களே தெரியுங்க எப்படியும் மாமி புது குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னோடனே நீங்களாவே கெஸ் பண்ணிட்டு தாத்தா பாட்டி கிட்ட வேற சொல்லிட்டீங்க. ஒருவேளை நான் கன்சீவ் ஆகாம இருந்தேன்னா தாத்தாவும் பாட்டியும் ஏமாந்து தானே போவாங்க அப்படி சொல்றாங்க. இல்ல நான் நினைச்சது நான் ஒரு கணக்கு போட்டேன்னா அதாவது நீ 2, 3 தடவை என்கிட்ட முக்கியமான விஷயம் சொன்னியா? அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா ஆனா அந்த மாமி சொன்னது கங்காக்கா கர்ப்பமா இருக்கிறதான் சொல்லினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு விஜய் சரி அவங்க எதுவும் சொன்னாங்களோ ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க மூலமா எனக்கு தெரிய வந்திருக்கு பாத்தியா? அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி. வா காவேரி போய் தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு உன்னை கூட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. வேணாங்க இப்ப எல்லாம் என்னால வர முடியாதுங்க. அம்மாவும் வந்து எதுவும் சொல்லுவாங்களான்னு தெரியலங்க அப்படி சொல்றாங்க. இல்ல ஏதாவது சொல்லிட்டு நீ வா தாத்தா பாட்டியை போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் தாத்தா பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நான் போயிட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வரேம்மா அப்படி சொல்றாங்க. எதுக்குடி அந்த வீட்டுக்கு நீ போக போற? அந்த வீடை பத்தியும் அந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தியும் மறக்க முயற்சி பண்ண. அங்க போனேன்னா உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். அது எதுக்கு நீ அங்க போற? அங்கெல்லாம் ஒண்ணும் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. நேரத்துல கங்கா ஏமா அந்த தாத்தாவும் பாட்டி என்ன பண்ணாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க காவேரிக்கு சப்போர்ட்டா தான் எல்லாமே பண்ணாங்க. அவர் பண்ண தப்புக்கு எதுக்குமா அந்த தாத்தாவும் பாட்டியும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. இந்த நேரத்துல சாரதா இல்ல அவ வந்து அங்க போக கூடாது. அவ போனன்னு வச்சுக்கோ அங்க ஏதாவது நடக்கும். அந்த ராகினி ஏதாவது தூண்டி விடுவா. அதனால பழைய ஞாபகம் வரும். அதை வச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் தேவையா? அவ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அம்மா ஒரு தடவை ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை நான் போய் தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரி தாத்தாவும் பாட்டியும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி விஜய் கூட போயிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் பாக்குறதுக்காக விஜய் வீட்டுக்கு போறாங்க. நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.